முருகப்பெருமானுடைய அனுகிரகம் எப்போ என் லைஃப்பில் வருதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு 2022 எண்டில் நான் ஒரு நிலம் வாங்குகிறேன். அந்த நிலத்தோடைய இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா வேளச்சேரி. அந்த இடத்துல வேல் ப்ளஸ் சேரி இஸ் ஈக்குவல் டு வேளச்சேரி. அந்த வேலுங்கிறது முருகப்பெருமானுடைய அனுகிரகம், நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஏரியாக்குள்ளே போகும்போது, அந்த ஏரியா கிராஸ் பண்ணும்போது, முதல் வீடு கிராஸ் பண்ணக்கூடிய தெரு பேர் வேல் நகர். புரிஞ்சுக்கணும், வேல் நகர், வேல் ப்ளஸ் நகர், அங்கேயும் வேல் வந்துடுது. மூணாவது, அந்த வீடு நம்ம வாங்குகிறோம், அந்த நிலம் வாங்குகிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கணும். நிலம் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 5 months 6 monthsல ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்ன மனுஷன் ஸ்டார்ட் பண்ணவே கிடையாது. ரொம்ப பெரிய ப்ரமோட்டர். பட் ஸ்டில் நான் என்னுடைய நிலைமையிலேருந்து அவங்கள போய் சண்டைலாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் போய் சண்டை போட்டாலும் நம்ம தகுதிக்கு அது கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லி சிம்பிள், எனக்கு ஸ்ரீ ஸ்ரீ வித்யா பிரசன்ன தீர்த்தருடைய அனுகிரகம் அந்தளவுக்கு எனக்கு பெரிய ஒரு பாக்கியம். நான் சொல்கிறது கொக்கே சுப்பிரமணிய சுவாமியோடைய மடாதிபதி. அந்த கொக்கே சுப்பிரமணிய சுவாமி அந்தளவுக்கு அசாத்தியமான பவர். அவர் தேச சஞ்சாரத்தில் வரும்போது சென்னைக்கு வந்தார். நான் எங்கள் வீட்டுக்கு வாங்க சார்னு சொல்லி அவர் சுவாமிஜியை கூப்பிட்டு அவருக்கு காலில் பாத பூஜை பண்ணி, பாத பூஜை பண்ணுவதுங்கிறது எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நிவர்த்தி பண்ணும். அந்த சுப்பிரமணிய மடாதிபதி கையில் மந்திரமும் அக்ஷதையுமாக மாற்றி அவர் ஒரு விஷயத்தை பிரார்த்தனை பண்ணி என் கையில் கொடுக்குறார். நான் கொண்டு போய் அந்த நிலத்தில் போடுறேன். நிலத்தில் போட்டு 2வது நாள் எந்த ப்ரமோட்டர் எனக்கு அவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாரோ, அவர் கட்டாமல் என்னை ரொம்ப ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாரோ, அவர் நான் வெளியே போகிறேன் சார், நான் உங்களுடைய ப்ராஜெக்ட் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்கிறார். இவர் அடுத்த நாள் இது நடக்குது.